தேனீக்கள் தின நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு இங்கே இருக்கிற எல்லாருமே உமன் பீ கீப்பர்ஸாக இருக்கீங்க. கண்டிப்பாக நிறைய பேர் ட்ரைனிங் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேனீக்கள் இயற்கையின் தேவதைகள். மலருக்கு மலராகி மலர்களை உரமாக்கி உருவாக்கும் ஒப்பில்லா உண்மைகள். அப்படிப்பட்ட உன்னதமான தேனீக்களுக்கான ஒரு தினம் தான் சர்வதேச தேனீக்கள் தினம். தேனீக்கள் இயற்கையின் ராணிகள் என்றால் தேன் எடுக்கும் ரோஜாக்களும் ராஜாக்களும் சோலைகளின் மாலைகளும். இன்றைய சிறப்பு தினம் சர்வதேச தேனீக்கள் தினத்தன்று இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் சர்வதேச தேனீக்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அனைவரையும் நம்மளுடைய கீஸ்டோன் தொண்டு நிறுவனம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். தேனீக்கள் தினம் எதற்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கீஸ்டோன் தொண்டு நிறுவனம் தேனீக்களோட இந்த தேனீக்கள் வச்சு எப்படி வேலை செஞ்சிருக்காங்க 1993 இப்போ வரைக்கும் எப்படி வேலை செய்யறாங்க அப்படிங்கிறத பத்தி நம்மளுடைய லியோ சார் அவங்க சொல்ல வராங்க. வெல்கம் சார். தெரியலையா? ரொம்ப முக்கியம் இல்ல. எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் புதுசாக வந்துருக்கீங்க. இன்னைக்கு நான் பார்க்கும்போது விளையாட்டுகள் நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் புதுவாக்கள் சந்தோஷம். அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல, தேனிக்கு ஒரு தினத்தை ஒதுக்கி நம்ம கொண்டாடணும். கொண்டாடலாமா? நியாயமா? ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்தியா மாதிரி ஐரோப்பாவில் ஒரு நாடு சுலோவேசியான்னு, அந்த நாட்டில் ஆன்டோன் அப்படின்னு ஒருத்தர் தேனி வளர்க்க ஆரம்பிக்கிறார் பெட்டியில். அதுக்கு முன்னாடி கூட அவங்க அந்த கூடையை கவுத்து வச்ச மாதிரி வைக்கக்குள்ளேயே தான் பெட்டி செஞ்சு அதில் வளர்த்துட்டே இருக்காங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்கன்னா, நம்ம இப்போ பெட்டியில் வச்சிருக்கோம் இல்லையா, பெட்டியில் வச்சிருக்கோம்னா ஃப்ரேம், இந்த ஃப்ரேம் வச்சு அவர் தான் ஃபர்ஸ்ட் தேனி வளர்க்க ஆரம்பிச்சார். சரிங்களா? அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்கூலும் ஒன்று ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் அவர் தான் எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்து பெட்டியிலிருந்து எப்படி தேடி எடுக்க முடியும், கூடையை வச்சு எப்படி எடுக்கிறது கூட பெட்டியில் எடுத்தால் நல்லதுன்னு சொல்லி அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்காரு. அதனால அவருடைய பிறந்த நாளை உலக தேனி தினமா கொண்டாட ஆரம்பிச்சாங்க. கொண்டாடலாமா நம்மளும்? நியாயத்தானப்போ அவர் தான் சாதாரண கூடையில இருந்து பிரேம்ல வளர்க்கறதுக்கு அவர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா அவர் 1734 பிறந்திருக்காரு. ஆனால் 1766 கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பெட்டியில நமக்கு எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்க ஆரம்பிச்சாரு. சரிங்களா? அதனால அவருடைய பேர்ல சர்வதேச நம்ம ஐக்கிய நாடுகள் சபைன்னு ஒன்று இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவருடைய பர்த்டே நம்ம கொண்டாடணும்னா மே 20 நம்ம தேனி தினமா கொண்டாடணும்னு சொன்னாங்க. இப்போ எத்தனை வருஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க? நம்ம எத்தனை வருஷம் கொண்டாடிட்டு இருக்கோம்? 2017வது வருஷத்துல இவங்க சொன்னாங்கல்ல, நாங்க இந்த வருஷம் தான் கூப்பிட்டுட்டாங்க, நாங்க வந்துருக்கோம். அதாவது என்னன்னா, ஐக்கிய நாடுகள் சபையில என்ன சொன்னாங்கன்னா, 2016 பேச ஆரம்பிச்சாங்க. 17ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 17ல கீஸ்டோன்ல நம்ம என்ன செய்யறோம்னா, ஒவ்வொரு வருஷம் மே மாசம் இந்த ஒரு பெரிய ஃபங்க்ஷனை ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் நம்ம நேரு பொங்கலை தான் கொண்டாடணும். நிறைய பேரை கூப்பிட்டு வச்சு, குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு. என்ன ஒரு சின்ன சிக்கல்னா, ஸ்கூல் பிள்ளைங்க இப்போ சிக்கல் ஏன் நல்லா மே மாசம் லீவ்ல வீட்டுக்கு போயிடுச்சு. ஸ்கூல் பிள்ளைங்களெல்லாம் அந்த வருஷம் கூப்பிட்டு வச்சு நிறைய கொண்டாடணும். சரிங்களா? இப்போ நான் எனக்கு ஒரு சின்ன ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. இன்னொரு 10-15 நிமிஷத்துக்கு 1994 வருஷத்துல இருந்து 1994 வருஷத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கீஸ்டோன் எப்படியெல்லாம் இந்த தேனி வளர்க்குறவங்க மக்கள்கிட்ட எடுத்துட்டு போயிருக்கு, மக்கள்கிட்ட எப்படியெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, கீஸ்டோன்ல தேனி வளர்ப்ப மக்கள்கிட்ட எப்படி எடுத்துட்டு போறது, இதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. தெரியுமா? எந்த டிபார்ட்மெண்ட் தேனி வளர்ப்பு செய்யறாங்க? அரசாங்கத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. காதின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கா? அந்த காதி டிபார்ட்மெண்ட் தான் மெயினா எடுத்து போகுது. அப்புறம் விவசாயத்துறை, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அப்ராப்ரியேட் டெக்னாலஜி, உகந்த தொழில்நுட்பம், தேனி வளர்ப்பதற்கு உகந்த தொழில்நுட்பம் இந்த கூடப்பெட்டியை நம்ம எல்லா இடத்துலையும் சொல்லி கொடுத்தா அந்த கூடப்பெட்டியில்
வளர்க்குறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுவோம். ஏன்னா இந்த காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கூடைப்பட்ட தேனி வளர்த்தா பெண்கள் ஈஸியாக போய் செக் பண்ணாங்க. அடியில் திறக்கலாம் அந்த பெட்டியை தொங்க விட்டுட்டு அடியில் திறக்கலாம். அவங்க ஜாஸ்தி கொட்டாங்க. ரெண்டாவது கூடு பெருசாக இருக்கு. மூணாவது வந்து அதை கூட்டம் பிடிக்கிறது ஈஸி. இதெல்லாம் வசதி இருக்கிறதால கூடைப்பட்ட சொல்லி கொடுக்குறாங்க. அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஈஸ்டோன்ல ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் போங்க. அவங்க யாரும் தெரியல, யாரு பில்லூர்காரவங்க, அவங்கலாம் இந்த கூடைப்பட்டி பண்றவங்கலாம் பில்லூர்காரவங்க. இது நீராடியில் பெட்டி போட்டு செக் பண்ணோம். அப்புறம் உன்னிக்குச்சியில பெட்டி செஞ்சோம், அப்புறம் மூங்கில பெட்டி செஞ்சோம், அப்புறம் மரப்பெட்டி, அதுக்கப்புறம் காங்கிரீட் குழாய் மாதிரி. இது மாதிரி வந்து அவங்களுக்கு என்னென்ன வகையில வந்து பெட்டியை வந்து சொல்லி கொடுக்க முடியுமோ அப்படின்னு சொல்லி கொடுத்து எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, தனி நபர் யாருக்கு அது நல்ல விருப்பம் இருக்கு அவங்க எல்லாருமே சொந்தமா செஞ்சு தேடி வளர்க்குறாங்க. இதான் வந்து சக்சஸ் ஸ்டோரி. மொட்டையா இருக்கா? மொட்டையா இருக்கு. நீங்க உட்காந்துருக்கீங்கல்ல, இந்த இடம் போல அதுதான் இருக்கு. இந்த பில்டிங்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து காலியா இருக்கும்போது அங்க வந்து இப்ப பிஎன்சி இருக்குல்ல, அந்த பில்டிங் அங்க இங்கிட்டு வரிசையா இங்கிட்டு மொட்டையா இருந்தது. அங்கேயும் வந்து நாங்கள் என்ன சொல்ல பெட்டி நிறைய பெட்டி வச்சு கூட பெட்டி தொங்க விட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சோம். ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு வேலை செய்யுது அப்படிங்கிறது வந்து நம்ம செஞ்சு காமிச்சோம்னாலும் அதை பார்த்த உடனே மக்களுக்கு அது வந்து ஒரு விருப்பம் இருக்கும். சரியா? அந்த மாதிரி தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஆசனூர்ல ஒரு பையன் இருக்கா, சுப்பிரமணியன் இருக்கா, தெரியுமா? ஆசனூர்ல சுப்பிரமணி நம்ம பழைய லட்சுமணி மகன். அந்த இதுல இருந்து வருவாங்க, உப்பட்டியில இருந்து சாட்சா இதே அவன் தான். இது நம்ம ஜஸ்டின் சார் கெட்டர்ல ஜஸ்டின் அண்ணா அவரு. இதான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏபிஐக்கு ஆரம்பிச்ச இடத்துல. நெக்ஸ்ட் எங்களுக்கு சக்சஸ் ஆரம்பிச்சது. சக்சஸ் எங்களுக்கு எங்க ஆரம்பிச்சதுன்னா செமினார். செமினார் தெரியுமா? எத்தனை பேர் போயிருக்கீங்க செமினாருக்கு? செமினார்ல தான் ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு பில்டிங் போட்டு, அப்புறம் கீழ்கூட ஒரு பில்டிங் போட்டு, அந்த மாதிரி வந்து பண்ணையா வச்சு அவங்க எல்லாத்துக்குமே வந்து தேனி வந்து பெட்ரோல் வளர்க்குற சக்சஸ் ஸ்டோரி. ரொம்ப அருமையான ஒரு வெற்றி வந்து ஜமுனாரில் தான் எனக்கு கிடைச்சது. ஏன்னா ஜமுனாரில் வந்து மக்கள்கிட்ட வந்து ஈடுபாடு அதிகம், தேனி வளர்க்குறதுல ஈடுபாடு அதிகம். அதே நேரத்தில் தொந்தரவும் அதிகம். கரடி, யானை, சரியா, இந்த மாதிரி தொந்தரவுகள் அதிகமாக இருந்துச்சு. அங்கே மக்கள் வந்து நிறைய வந்து இன்ட்ரெஸ்டாக எடுத்துக்கிட்டாங்க. அதில் வந்து நிறைய பேர் வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா காதிலிருந்து பெட்டி வாங்கி நிறைய வைக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் நம்ம பெட்டியிலையும் வைக்க ஆரம்பித்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. இந்த படம் ரொம்ப முக்கியமான படம். அந்த தெரியுதா? அதில் வந்து நம்ம ராசையா இருக்காரு, தெரியுமா? யாரும் எத்தனை பேருக்கு தெரியும் ராசையா? ராசி ஒருத்தர் இருந்தார், நல்ல தேனி வளர்க்காரு. அது மாதிரி பெட்டியிலையும் வந்து அருமையாக தேனி வளர்த்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 35 பெட்டி வச்சிருக்காரு. அது மாதிரி இவன் பாலன். இவன் பாலன்கிட்ட வந்து ஒரு 20-25 பெட்டி இருக்கு. இவங்கெல்லாம் வந்து லீடர்ஸ். ஏன்னா ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு தகவலை தெரிவிக்கணும், அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னா ஒரு விவசாயி அது ஒரு இன்னொரு பழங்குடி மக்கள் வந்து ஒரு அதை செய்யறதை கூட்டு போய் காமிக்கும் போது அவங்களுக்கு நிறைய ஒரு அதுக்கான ஒரு இன்ட்ராக்ஷனும் விருப்பம் இருக்குது. நல்ல சக்ஸஸ் இருந்தது. ஸோ செமினார் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சக்ஸஸ். கிட்டத்தட்ட ஒரு 750 பெட்டியை வச்சு 750 பெட்டியில் இருந்தோம். ஒரு 250 கிலோ தேன் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தால் சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க நம்ம லாஸ்ட் ஃபாரஸ்ட் என்டர்பிரைஸில். சரிங்களா? கிரீன் ஷாப்லாம் நம்ம ராசா இதெல்லாம் ஞாபகம் இருக்காது. கில்குப் சந்திரன், கில்குப் சந்திரன் வெள்ளையனுக்கு ஞாபகம் இருக்கு. கில்குப் சந்திரன் நம்பர் 1 பீ கீப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீ கீப்பர். அவன் சொன்னா தேனி டான்ஸே ஆடும். இவன் சொன்னா தேனி டான்ஸே ஆடும். அந்த அளவுக்கு தேனியோட அவனோட ஒரு நல்ல நெருக்கம் இருந்தது. இங்கே ஒரு ஆள் இருக்கார் பாருங்க, இந்த பேர் நடராஜ். இவர்தான் கூட பெட்டி செய்ய ஆரம்பிச்சார். எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சார். ஏன்னா கூட பெட்டி பொண்ணுமே மாடல் காமிச்ச உடனே நான் செஞ்சு செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு நம்ம நடராஜ். பின்னாடி ஒரு பிங்க் ஷர்ட், பாதி முகம் தான் தெரியுது,
கபாய் கிருஷ்ணா ஜமுனாவில் அப்போ ஒரு பாப்புலரான இவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா இந்த தேனியோட இருக்கக்கூடிய ஸ்டோரி, தேனியோட இருக்கக்கூடிய கலாச்சாரம், தேனியோட இருக்கக்கூடிய கதைகள், தேனியோட இருக்கக்கூடிய பாட்டுகள், தேனுக்காக காட்டுக்கு போறப்ப அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், என்ன பூ பூத்தா தேன் கிடைக்கும், என்ன பூ பூக்கும் போது குஞ்சிராட்டு தான் இருக்கும், எந்த பூ பூக்கும் போது தேனெல்லாம் காய் பண்ணிட்டு எல்லா நாலேஜ் எல்லாமே இவங்க எல்லாருமே நாலேஜ் ஹோல்டர்ஸ். அதாவது என்ன சொல்றோம்னா பழங்குடி மக்கள் வந்து அவ்வளோ தகவல் இருந்ததுனாலும் கீஸ்டோன்ட்ட மட்டும்தான் அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதனால தான் கீஸ்டோனுக்கு வந்து இந்த தேனி மேலே மேற்கொண்டு ஈடுபாடும் மக்களுக்கு ஒரு ஈடுபாடு இருந்தது. நெக்ஸ்ட் போங்க. இப்போ இந்த ட்ரைனிங்ல என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் இருக்காங்கலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஜப்பான்லேருந்து செமினாரிக்கு வந்திருக்காங்க, இந்தோனேசியா, பிலிப்பீன்ஸு, ஸ்ரீலங்கா, நம்ம ஊரில் தர்மபுரி, கர்நாடகா, கேரளா எல்லாரும் வந்து நம்மள்கிட்ட கற்றுட்டு போனாங்க. அவங்கள்ட்ட ரெண்டையும் பற்றி பேசணும். நம்ம ஒன்று வந்து பெட்டித்தனை பற்றியும் பேச ஆரம்பித்தோம், சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். மலர்தேனை பற்றியும் நம்ம அவங்கள்ட்ட சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். ஓகே, நெக்ஸ்ட் போங்க. இது பாருங்க, பழங்குடி மக்கள் எல்லாமும் பொதுமக்கள்கிட்டையும் வந்து கீஸ்டோன் என்ன செய்ய ஆரம்பிச்சதுன்னா தேனி வளர்க்குறத பற்றி பேச ஆரம்பிச்சது. அதுதான் வந்து இங்கே ஏதோ பில்லூரில் ஒரு ட்ரைனிங் வச்சுருந்தோம். நிறைய பேர் நீலகிரி மாவட்டம், தர்மபுரி, சென்னையிலலாம் வந்திருந்தாங்க. அதே மாதிரி இது வந்து நம்ம ஜஸ்டின் வந்து பக்கத்தில் நிலம்பூர் அந்த ஏரியாவோட ட்ரைனிங் ஆரம்பிக்கும் போது அந்த மக்களோட சேர்ந்து வேலை ஆரம்பித்தாங்க. இவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்லி கொடுப்போம்னா, ஒரு இடத்துல நீங்கள் தேனிக்கு வைக்க போகிறீங்கன்னா அதுலேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு எல்லா சைட்லையும் வந்து என்னென்ன மரம் இருக்குது, என்னென்ன பூ பூக்குது அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேனி சக்ஸஸ் ஆகுமா இல்லையான்றத இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இது மூலமாக தான் அவங்க வந்து, ஏன்னா சட்டியில் இருந்தால் தான் கரப்பையை போட்டால் வரும். என்னது பழமொழி தெரியுமா? என்ன பழமொழி? சட்டியில் சரக்கு இருந்துச்சுன்னா தான் கரண்டையை போட்டு வெளியே எடுத்தால் வரும். வெறும் சட்டியில் போட்டால் வருமா? தேனி வளர்க்குறதுக்கும் ஒரு இடம் வேணும், எல்லாத்தையும் வளர்க்க முடியாது. அது சொல்றது தான் அது நம்ம வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம். நெக்ஸ்ட் போங்க. யார் தெரியுதா? குட்டல் இருக்காரா? இவரு குட்டல். குட்டலுக்கு முன்னாடி இவரு எங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு நெட்லி குட்டல். நெட்லி குட்டல் எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 10 வருஷமா வந்து நம்ம ஜமுனார, கீழ்குப்பு இந்த மாதிரி ஏரியாவில் வேலை செஞ்சுட்டோம். மேலே ஊட்டி சைடு, அவலாஞ்சி சைடு, இந்த பக்கம் பெக்கபதி மருந்து சைடுலாம் தேனி எப்படி வளர்க்குறாங்கன்னு போய் பார்க்க போனால் நம்ம தொதுவர் தான். அவங்க வளர்க்குறதே இல்லை. நேராக என்ன செய்கிறாங்க, காட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு மரம் இருந்துச்சுன்னா மரத்தில் பொது இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணிட்டு ரெண்டு கல்லவை தரைச்சிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் போய் ரெகுலராக தேடி எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இவங்களை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணணும். இவங்களை பற்றி ஸ்டடி பண்ணும்போது தான் குட்டனை நாங்கள் கண்டுபிடிச்சது. அப்புறம் குட்டை எங்களோட சேர்ந்தது. இன்னைக்கு குட்டன் வந்து எல்லாருக்கும் போய் தேனை பற்றி பேசுகிறாரு, பயோடைவர்சிட்டி பேசுகிறாரு, நர்சரி பற்றி பேசுகிறாரு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பழங்குடி மக்களுக்கு எல்லா வகையிலையும் நம்ம வந்து அந்த தேனி சம்பந்தப்பட்ட கருத்துக்களை பரிமாறும்போது தான் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் போங்க. பெரிய சிக்கல் இருக்கிறது இந்த வியாதி தான். 100 பெட்டி வச்சிருந்தா ஒரு 60-70 பெட்டி ஓடி போயிடும். இந்த வியாதி ஞாபகம் இருக்கவில்லை? என்ன வியாதி இது? வைரஸ் வியாதி. கரெக்டா சொல்றாங்க. இந்த வைரஸ் வியாதிகளுக்கு தலைவலினா தாங்க முடியாத தலைவலி. 100 பெட்டி வச்சிருந்தா 60-70 பெட்டி, 10 பெட்டி வச்சிருந்தா 8 பெட்டியில ஓடிடும். இப்படி மல்லு கட்டும் போது கவர்மெண்ட் என்ன செஞ்சிருச்சுன்னா நம்ம புத்து தேனை வந்து கையில் இருந்துச்சு. புத்து தேனை பற்றி கவர்மெண்ட் வந்து பட்ஜெட்டை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டு இத்தாலிய தேனியை கொண்டு இறக்க ஆரம்பிச்சாங்க. இத்தாலிய தேனியை இறக்காங்க. இத்தாலி தேனி தான் இனிமேல் ஃபியூச்சர் இருக்கும் போது, இத்தாலி தேனி மூலம் தான் உங்களுக்கு வந்து தேன் வரப்போகுது, அதனால எல்லாரும் இத்தாலி தேனிக்கு போங்கன்ட்டாங்க. ஆனால் கீஸ்டோன் ஒரே நிறுவனம் மட்டும்தான் 1994 இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு இத்தாலி தேனி வேண்டாம், எங்களுக்கு இந்திய தேனியே போதும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தேனி தான் நமக்கு, நம்ம பழங்குடி மக்களுக்கு, நம்ம சிறு விவசாயிகளுக்கு, நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு, நம்மளுடைய தாவர பண்ணை சூழலுக்கு இதுதான் ஒத்து வரும் அப்படின்னு ஒரே ஸ்டாண்ட் இருந்தது நம்ம கீஸ்டோன் மட்டும்தான். சரிங்களா? போர் அடிக்குதா? ஏன்னா கீஸ்டோனுக்கு ஒரு கொள்கை இருக்கு. என்ன கொள்கை இருக்கு? நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பல்லுயிர் சூழலை பாதுகாப்பு பண்ணணும். பல்லுயிர் சூழலை பாதுகாப்பு பண்ணணும்னா மெயின் ஒர்க் யார் பண்ணுவா? ஃப்ரீயா தேனி புஷ்பம் வேலை செய்யும், போய் பாலினேஷன் பண்ணணும்.
பூவில் போய் உட்காந்து மகரந்த சேர்க்கை ஏற்படுத்தும். மகரந்த சேர்க்கை ஏற்படுத்தும்போது நல்ல விதைகள் உருவாகும், நல்ல பழங்கள் உருவாகும். அந்த விதை கீழே விழும்போது புது செடி வளரும். புது செடி வளரும்போது திரும்ப ஒரு காடு நல்லா இருக்கும். இதை நமக்கு செய்யறது நம்மளுடைய இந்திய தேனி. நம்ம என்ன சொல்றோம், நம்ம கை நம்ம பாஷையில் என்ன சொல்றது பேரு? முத்து தேனா, அடுக்கு தேனா, தொழுதி. ரைட்டா? ஸோ தொழுதி தான் நமக்கு என்னைக்குமே இத்தாலிய தேனி நமக்கு வேண்டாம். இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறது கீஸ்டோன் மட்டும்தான். ரைட், நெக்ஸ்ட் போங்க. இந்த அக்கா என்ன செய்யறாங்க? என்ன சொல்றாங்க? இது என்ன வேறு? மழை இல்ல, தொழுதேன் தான். தொழுதேன் தான். புரியுதா? பார்த்தா தெரியுங்க. தொழுதேன் தான். இதுதான் சாப்பிடலாமா? சாப்பிட போறவங்க விரும்பி பார்த்தா இல்ல புரிஞ்சு பாட்டில் போய் அவன் சாப்பிட கொடுத்து வந்துடுவோம். ரைட், நெக்ஸ்ட் வாங்க. இந்த பாருங்க எப்படி வச்சிருக்காங்க, என்ன அப்படி புரியுறாங்க பாருங்க. கஷ்டமா இருக்கு சாப்பிடுறதுக்கு. நெக்ஸ்ட் போங்க. ஸோ நம்ம என்ன செஞ்சோம்னா கூடைப்பட்டி கொடுக்க ஆரம்பிச்சோம், மரப்பட்டி கொடுக்க ஆரம்பிச்சோம். இது பழைய ராட்டை தகரத்தில் செஞ்சது, இரும்புல செஞ்சது. நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொண்டு குவாலிட்டி தேவை கொடுக்க ஆரம்பிச்சோம். அப்போ தான் மக்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். 100 ரூபாய் விற்கிற தேவை 200 ரூபாய்க்கு விற்க முடியும். இதான் ஒரு முக்கியமான ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தோம். இந்த பொண்ணு என்ன செய்யறாங்க? இந்த வைரஸ் வியாதி இருக்குல்ல, இந்த வைரஸ் வியாதி மட்டுமே நமக்கு ஒரு சேலஞ்சு. இன்னொரு சவாலும் இருந்துச்சு நமக்கு. வில்லேஜ் போவோம் நானும் ஜஸ்ட் பாக்குறதுக்கு. சொந்தக்காரங்க யாராவது வந்திருந்தா ஃபர்ஸ்ட் சொந்தக்காரங்களை கூட்டிட்டு போய் பெட்டியை திறந்து ராட் எடுத்து கொடுக்கறதா அவங்களுக்கு வேலை. அதே மாதிரி சொந்தக்காரங்க யார் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கொடுக்கறதே தேன். இது தேன் ராட்டா? நல்லா கவுன்ஸ் பாருங்க. குஜராத் அம்மா விடுறதே கிடையாது. எதா இருந்தாலும் சந்தோஷம். அப்படி பெட்டி வளரும். இது 2வது சேனல். ஃபர்ஸ்ட் வைரஸ் வியாதி. 2வது மக்கள் குஜராத்தை எவ்வளவு சாப்பிட ஆரம்பிச்சாங்களோ அவ்வளவு நமக்கு பெட்டி வளர்ச்சி பெரிய சிக்கலாகவே இருந்துச்சு. அப்புறம் 4 கொஞ்சம் மாறிட்டாங்க. இன்னைக்கும் சாப்பிட்றாங்க. இன்னைக்கும் பெட்டியை திறந்தா குஜராட்டை பார்த்தா பிச்சு சாப்பிட்டு தான் மறுவேலை. இது ஒரு அருமையான ஒரு ஸ்டோரி இருக்கு. இந்த வளர்ல பூச்சி தீட் போறதுக்கு இது நம்ம செஞ்சு கொடுத்த பாடு சிகூர்ல பசங்க என்ன பஸ்ல கொண்டு போறாங்க. பூச்சியை குடிச்சு பஸ்ல கொண்டு போறாங்க. ஒரு நாள் கண்டக்டர் பஸ் நடு ரோட்ல நிறுத்தி இவங்களை இறக்கி விட்டு இவங்களை கூட்டிட்டு போறது தேடி திறந்து சொல்லுங்க. எல்லாரும் விரட்டி அப்புறம் கூட்டிட்டு போய் ஆனந்தத்தில் இறக்கி விட்டு பெரிய ஸ்டோரி, நல்ல இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி. ஆனா இந்த வலை கொண்டு வந்த பிற்பாடு தான் எங்க காட்டுல பூச்சி சாப்பிட்டாலும் சரி, தேவை சாப்பிட்டாலும் பூச்சியை கொண்டு வீட்டில் டப்பால அடைக்க வச்சு ஆரம்பிச்சாங்க. அதனால இந்த பெட் இது ரொம்ப முக்கியம். அந்த ராட்டையும் இந்த வளருக்குல இந்த வலையும் ரொம்ப முக்கியம். தேன் பூச்சி வளர்ச்சி அடைஞ்சதுக்கு நிறைய ஸ்டோரி. நெக்ஸ்ட் போங்க. நம்மால் யாரு தெரியுதாங்களா? கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 பெட்டியை காலி பண்ணியிருக்கு. கீஸ்டோன் ப்ராஜெக்ட்ல ஒரு 1000 பெட்டிக்கு மேல காலி பண்ணியிருக்கு. முதல் நாள் போய் பார்த்து வரணும். 7 பெட்டி இருக்கீங்க பிரத்யேகத்தையும் இங்க ஸ்டாஃப் மீட்டிங்லேயே நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்துருவோம். கீழ்குப்பில் 17 வேலை செஞ்சு, ஜம்நாட்டில் 20 வேலை செய்யுது, பாப்பனையில் 2 வேலை செய்யுது. அடுத்த 2வது நாளே நியூஸ் என்ன வரும்னா ஜம்நாட்டில் 20 பெட்டியை காலி இருந்துச்சு, 30 பெட்டியை காலி இருந்துச்சு. இந்த கரடி ஸ்டோரி இல்லையா, பயங்கரமான ஸ்டோரி. பெட்டியை திறந்து ராட்டை எடுத்து நம்ம முன்னாலே ஓடும். பெட்டியை திறந்து சாப்பிட்டுட்டு உள்ள தட்டி விட்டு போகும். எல்லா வேலையும் செய்யும். அது மாதிரி பாட்டில் போய் பெட்டி பிடிச்சி வச்சுட்டு வந்து ஒரு செட்டில் ஆகணும்னு மறுநாள் காலை போய் பார்த்தா தின்னுட்டு பூரா வீசி வச்சுட்டு போயிடும். நான் நீலகிரி நாங்கள் ஸ்னேகம் பிரதேசம் என்னைக்கு வந்தோம் தெரியுமா? யாரும் கேள்விப்பட்டீங்களா? 1995 மார்ச் மாதம் 15ஆம் தேதி அவங்க வீடை வாடகைக்கு எடுத்து ஆஃபீஸ் திறந்தாச்சு. 15 மார்ச் மாதம் 15ஆம் தேதி ஏப்ரல் கடைசிக்குள்ள போய் ஜமுனாரா கீழ்க்கு போய் தாளமுட்டில் ஆளுகளை கண்டுபிடிச்சு ஒரு 15 பேரை செலெக்ஷன் பண்ணி நாங்கள் 15 பேருக்கு பெட்டி கொடுத்து ஏப்ரல் மாதம் கடைசி நாள்
30, 31 அந்த நாளில் நான் அந்த சுப்பிரமணி 2 பேரும் பெட்டியெல்லாம் போய் நிறையா பிடிச்சி வச்சு வந்துட்டோம். எனக்கு மே மாதம் 12 கல்யாணம். நான் கல்யாணம் போட்டு ஊருக்கு போயிட்டேன். திரும்பி வந்து பார்த்தா 15 பெட்டி பிடிச்சி வச்சிருந்தோம். 2 பெட்டியில் தான் பூச்சி இருக்கு. மிச்சம் இருக்க 13 பெட்டியில் கரடி. ஸ்டார்டிங்கே வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அப்படி வந்து கரடி வந்து அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு தொல்லை பண்ணுச்சு. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, மேல கரடியை காப்பாற்றுறதுக்காக கரண்ட் வேலி ஸ்டார்ட் பண்ணாங்க. அது பெரிய ஸ்டோரி. ஜஸ்ட் இந்த தான் கேட்டேன் நான். கரண்ட் வேலி எல்லாம் எப்படி சக்சஸ் இருக்காங்க. நர்சரியில ஓரளவு காப்பாற்றிடுறாங்க. நர்சரி போய் பார்த்தேன். இதுல குடவுல பத்திரமா வச்சிருக்கீங்க ஒரு நர்சரியை கரண்ட் வேலி போட்டு. ஆனால் தேனி பெட்டியை காப்பாற்ற முடியும். இப்போ நிறைய வந்து தேனி பெட்டியில் கரண்ட் வேலி போட்டு அங்கே வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சின்ன இடமா தான் பாதுகாப்பு பண்ண முடியும். பெரிய இடம்னா பிரச்சனையாக இருக்குது. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேன் பூச்சிகளுக்கு வேற என்ன வியாதி இருக்குன்னு நிறைய ரிசர்ச் பண்ணோம். அப்புறம் தேன் பூச்சினால வந்து காப்பி தோட்டத்தில் எவ்வளோ விளைச்சல் இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து ஊட்டியில் ஒரு பிபிசியை ஸ்டார்ட் பண்ணி மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தோம். இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பழங்குடி மக்கள்கிட்ட டைரக்டாக செய்கிறதோட சேர்ந்து பொதுமக்களுக்காக இவ்வளோ வேலையை செய்ய ஆரம்பிச்சோம். புரியுதுங்களா? அப்போ தான் வந்து மேற்கொண்டு தேன் பூச்சி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு மக்களுக்கு வர ஆரம்பிச்சு. இந்த காப்பி செடியில் தேன் பூச்சி வேலை செஞ்சால் என்ன நடக்கும்? பூல காப்பி பூல போய் தேன் உட்காந்து வேலை செஞ்சதுன்னா என்ன நடக்கும்? காப்பி செடியில் மகசூல் அதிகமாக இருக்கும். சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. காப்பி தவிர வேறு இதில் எலுமிச்சை நல்லா இருக்கும். இந்த காப்பியில் மட்டும் ஒரு கண்டுபிடிச்சோம் நாங்கள். என்னன்னு ஒரு ஸ்டடியில் இந்த காப்பி பழம் இருக்குல்ல, பழத்தை உடைச்சிங்கன்னா 2 வகை இருக்கும். ரெட்டாவது தானே? ரெட்டாவது இருக்கும். சில பழத்தில் வந்து உடைச்சிங்கன்னா ஒத்த சிங்கிள் வகையாக இருக்கும். தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரே ஒத்த விதையா இருக்கு. அந்த ஒத்த விதை வந்தா நல்லதா, ரெட்டை விதை வந்தா நல்லதா? ஏன் ரெட்டை விதை இருந்தா மகசூல் அதிகமா இருக்கும். ஒத்த விதை இந்த காப்பி பூல போய் இந்த தேன் பூச்சி வேலை செஞ்சதுன்னா அந்த ஒத்த விதை வர்றது குறையும். ஒத்த வர்றது குறையும். எல்லாமே ரெட்டை விதையா மாறும். இது ஒரு முக்கியமான தகவல் மக்களுக்கு தெரியணும். ஏன்னா காப்பி செடியில் வந்து தேன் பூச்சி வளரும் போது தேன் பூச்சி வந்து உட்காரும்போது அன்னைக்கு மங்களபடியில் ஒரு ஆள்கிட்ட கேட்குறேன் நான், ஏமா ஒரு காப்பி பூல வந்து தேன் பூச்சி உட்காருங்க, அது உனக்கு ஓகேயா? அது ஓகே இல்லையாங்க. அது சொல்லுங்க, ஓகே இல்லை சார், வேண்டாம் சார் காப்பி. ஏன்னு கேட்டாங்க, அது வந்து உட்காரும்போது பூ ஊர்ந்துருது. அது வந்து உட்காரும்போது பூ ஊர்ந்து. ஏமா அது சாப்பிடுது. அப்போ அந்த நேரத்தில் எடுத்து மகரந்தெல்லாம் ஒட்ட வைக்குது. அப்போ நல்லா பழம் கொடுத்துச்சுன்னா அதெல்லாம் நான் நம்புறதில்லை. எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சிலவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை இருக்குன்னா வாய் வழி கேட்டது, யாரோ கதை அடிச்சதுலாம் காதில் கேட்டதுனால. ஆனால் ஒரிஜினல் நம்ம கண்டுபிடிச்ச என்னன்னு கேட்டிங்கன்னா காப்பி செடியில் பூ இருந்ததுன்னா தேன் பூச்சி வந்ததுன்னா மகசூல் கூடும். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். இது 2 முக்கியமான வேலை செஞ்சோம். மெழுக உருக்கி எடுக்கணும், அதில் வந்து பொருள் செய்யணும். அதே மாதிரி தேனை வடிகாட்டணும் ஒன்றும். அப்புறம் மலந்தேன் கிடைக்கும் போது அதை வெட்டி புளியாம வடிச்சு எடுக்கணும். இந்த ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு நமக்கு ஆதிமலைக்கும் எல்எப்பிக்கும் நல்ல தரமான தேனை கொடுக்குது. இது கீஸ்டோன்ல பீகீப்பிங் ப்ராஜெக்ட்ல தான் இந்த முறையை வந்து நம்ம உங்களுக்கு கொண்டு வரோம். நெக்ஸ்ட் என்ன இது? இந்த பொண்ணுலாம் எப்படி வேஷம் போட்டிருக்கு? தென்குச்சி மாதிரி வேஷம் போட்டிருக்கா? தென்குச்சி மாதிரி தெரியுதா? இப்போ முதல்ல நான் என்ன சொன்னேன் ஸ்டார்டிங்ல, கீஸ்டோன் தான் மே மாதம் 20ஆம் தேதியை தென்பூச்சி தினமாக கொண்டாடுறதுக்கு முயற்சி எடுத்து நிறையா கொண்டாடணும் அப்படின்னு. ஸோ 2வது இதில் வந்து நம்ம ஊட்டியில் போய் கலெக்டர் ஆஃபீஸு, ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு இவங்க மூலமாக வந்து இந்த தேனீக்களத்தை வந்து ஊட்டியில் கொண்டாடணும். பெருசாக போட்டுக்கிற மேலே உலக தேனீ தினம். அப்போ வந்து குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட்லாம் பண்ணி அவங்களோட சொன்னோம். இந்த மாதிரி ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு தேனீ தினத்தை பற்றி அவங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி நிறையா வந்து இதனுடைய முக்கியத்துவத்தை வந்து சொல்ல ஆரம்பித்தோம். இது யாருங்க? செல்ஃபி குரூப். இது செல்ஃபி தேனியில் வந்து கீஸ்டோன் வந்து ஒர்க் பண்ணுதுன்னா
இந்த பல நாடுகள் இருக்கு. இந்தோனேசியா, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம், இந்த நாடுகள் எல்லாத்துக்குமே கீஸ்டோன் தான் ஒரு முக்கியமான ஒரு தகவல் மையமா இருக்கு. தகவல் மையமா என்ன தகவல்னா, தேனீனா என்ன, தேன்னா என்ன, மக்களுக்கும் தேனுக்கு என்ன சம்பந்தம், அந்த தேனை வந்து மார்க்கெட் பண்ணும்போது எப்படியெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கீஸ்டோன் ஒரு தகவல் மையமா இயங்கிட்டு இருக்கு. அதில் தான் அவங்க வந்து நிறைய பொருள் எல்லாம் கொண்டு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, வச்சிருக்காங்க. அதில் வந்து ஒரு நெட்வொர்க் வச்சிருக்காங்க. தேனி உலகம், மது துனியா, தேனி உலகம். அந்த தேனி உலகமும் நம்ம கீஸ்டோன் சேர்ந்து இந்த தேனி தினத்தை வந்து ரொம்ப அதிகமாக மக்கள் எல்லாம் எடுத்துட்டு போகுது. தேன் வளர்க்குறதுனால மக்களுக்கு வருமானம், தேன் வளர்க்குறதுனால வந்து நம்ம சுற்றுச்சூழலுக்கு நல்லது அப்படின்ற எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லிட்டு. ஓகேயா? தேனி தினம் கொண்டாடலாமா வருஷம் வருஷம்? இனிமே கீஸ்டோன்ல கொண்டாடணுமா, நீங்களும் சொந்தமா கொண்டாடுறீங்க? நீங்களும் கொண்டாடு. இந்த வருஷம் நீங்க வந்துட்டீங்க, எங்களோட சேர்த்து கொண்டாடுறீங்க. அடுத்த வருஷம் இங்கே வர முடியல, உங்க ஊர்ல இருந்தீங்கன்னா நீங்க ஒரு 10 பேரை கூப்பிட்டு வச்சு தேனி வளர்க்குறவங்களாம் ஒன்றா உட்காந்து தேனி தினம் வாழ்க, நம்மளாம் தேனி வளர்க்கணும், தேனி வளர்த்தா நல்லது, நம்ம சுற்றுச்சூழலுக்கு நல்லது, நீங்களாம் உங்களுடைய தகவலை எடுத்துட்டு போகணும். சரிங்களா? அதுக்கு தான் உங்களை எல்லாம் இன்னைக்கு கூப்பிட்டு வந்தது. எது கூப்பிட்டு வந்தது? ஈஸ்டோன் கொண்டாடுறது அடுத்த வருஷம் 2வது. நீங்க சொந்தமா தேனி தான் கொண்டாடணும். தேனி வளர்க்குறவங்களாம் ஊக்குவிக்கணும். நிறைய பெண்கள் தேனி வளர்ப்புல ஈடுபடணும். நிறைய ஆண்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். சரியா? தேங்க்யூ.